உங்களுடைய பேன் கார்ட்ல முகவரி, ஃபோட்டோ, பெயர் இதெல்லாம் வீட்டிலிருந்தே ஒரே ஒரு 5 நிமிடத்தில எப்படி சேஞ்ச் பண்றது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களா இருந்தா, மறக்காத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் யூடியூப் உங்களுக்கு கரெக்ட்டா கொண்டு வந்து சேர்த்துடும். நெக்ஸ்ட் வீடியோல இனிஷியல் எப்படி மாத்துறது அப்படின்றத போடப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்கிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க. பான் கார்டு கரெக்ஷன் போட்டு குரோம்ல உள்ள வாங்க. வந்ததும் இங்க பாருங்க நான் டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? யுடிஐ டிஎஸ்எல் அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே இந்த மாரி வரும். அத ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ நான் டிக் பண்ணி காட்டுறேன். இருங்க வாங்க. இங்க பாருங்க. சேஞ்ச் கரெக்ஷன் இன் பான் கார்ட்ன்னு இருக்கா? இங்க பாருங்க திரும்பவும் காட்டுறேன். சேஞ்ச் கரெக்ஷன் இன் பான் கார்டு. அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். இங்க பாருங்க டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதில பாருங்க அப்ளை ஃபார் சேஞ்ச் கரெக்ஷன் இன் பான் கார்ட் டீட்டெயில்னு இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உள்ள வரும். இந்த மாரி தான் வரும். அப்ளிகேஷன் ஃப்ரம் அப்படின்னு வரும். இதில வந்து செகண்ட் டிஜிட்டல் பேப்பர்லெஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ 2ம் டிக் பண்ணணும். நான் லாஸ்ட்டா சொல்றேன். அதுக்கு கீழ பாருங்க பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் பான். உங்களுடைய பான் கார்ட் நம்பர நீங்க அதில என்ட்ரி பண்ணணும் சரிங்களா? கரெக்ட்டா கேப்பிட்டல் லெட்டர்ல உங்களுடைய பான் கார்ட் நம்பர் எதுவோ அத கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. தப்பா என்ட்ரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் என்ட்ரி பண்ண உடனே திரும்பவும் இன்னொரு டைம் கேட்கும். நீங்க அதேவே கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய பான் கார்ட் கரெக்ஷன் ஆகும். இப்ப பாருங்க நான் என்ட்ரி பண்ணிட்டு ஓகே குடுத்ததும், திரும்பவும் என்டர் பான் நம்பர்ன்னு கேட்குதா? நீங்க அந்த பான் நம்பர என்ட்ரி பண்ணிட்டு கீழ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? என்ட்ரி பண்ணிக்கோங்க. நானும் என்ட்ரி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சேஞ்ச் பண்ணுங்க. கீழ பாருங்க போத் பிசிக்கல் பான் அண்ட் பான் 2மே வேணும்னு டிக் பண்ணிக்கணும். நீங்களும் அதே மாரி டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல மேல வந்து 2 மிஸ் பண்ணிட்டோம்ன்னுட்டு. இங்க பாருங்க. அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எது கிளிக் பண்ணனோ அது 2த்தையும் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத குடுங்க. குடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் நீங்க வெளிய வந்துட்டாலும், இத வச்சு திரும்பவும் நீங்க உள்ள வந்துரலாம். சரிங்களா? உள்ள வந்து எந்த இடத்துலேருந்து விட்டீங்களோ, அந்த இடத்துலேருந்து நீங்க ஈஸியா உள்ள வந்து போயிடலாம். இங்க பாருங்க ஃபுல் நேம்ன்னு இருக்கா? இந்த இடத்துல குமாரி, அ ஸ்ரீ, ஸ்ரீமதி, மிஸ்டர் எது வேணுமோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, கீழ பாருங்க லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம்ன்னு இருக்கு. இதில தான் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம்ன்னா சதீஷ்குமார் தேவ் அப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ல சதீஷும், மிடில் நேம்ல குமாரும், தேவ்ன்றது லாஸ்ட் நேமாவும் குடுக்கணும். சரிங்களா? இப்ப 2டே நேம் சதீஷ்குமார் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ல குமாரும், லாஸ்ட் நேம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல சதீஷும், லாஸ்ட் நேம்ல வந்து குமாரும் அந்த மாரி குடுக்கணும். சரிங்களா? இதனால தான் நெறைய பேருக்கு பிரச்சனை வருது. கரெக்ட்டா குடுத்துட்டு கீழ பாருங்க நேம் யுவர் எந்த பான் கார்ட்ல எப்படி நேம் வரணும்னு கேட்டிருக்காங்க. அத கரெக்ட்டா இங்க வந்துரும் பாருங்க. அதில நீங்க கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இப்ப சதீஷ்குமார் வேணுனா சதீஷ்குமார், இல்ல சதீஷ் கே வேணுனா சதீஷ் கேன்னும் நீங்க அதில எழுதிட்டு கீழ வரலாம். இங்க பாருங்க பேரண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணா அந்த ரெட் கலர்ல கட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு மேல வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ப்ளூ டிக் ஆகணும். அப்பதான் வந்து அது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இல்லையன்னா சேஞ்ச் ஆகாது. மறக்காத இத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பாவுடைய பெயர வந்து போட்டுக்கோங்க. கரெக்ட்டா லாஸ்ட் நேம் என்னவோ அத போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் எல்லாம் எதுவும் தேவையில்ல. சரிங்களா? உங்களுடைய அப்பாவு பேரு குமார்ன்னு இருந்துச்சுன்னா, குமார்ன்றத லாஸ்ட் நேம்ல போட்டாலே வந்துரும். சரிங்களா? அதே மாரி லாஸ்ட் நேம் கண்டிப்பா போடுற மாரி இருக்கும். அதனால சொல்றேன். மதர் நேம் வேணும்னா போட்டுக்கலாம். வேண்டான்னா விட்டுறலாம். சரிங்களா? செலக்ட் த நாமின் ஆஃப் எர்த்தர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதில வந்து நான் ஃபாதர்ன்றத கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுடைய நாமின் எது குடுக்குறீங்களோ அத கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அதர் டீட்டெயில்ல பாருங்க. டேட் ஆஃப் பர்த் வேணும்னா அந்த மாரி கிளிக் பண்ணா இப்ப நீல கலர்ல கட்டத்தில காட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த மாரி கிளிக் பண்ணீங்களன்னா, உங்களுடைய பான் கார்ட்ல கரெக்ஷன் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா கரெக்ஷன் ஆகவே ஆகாது. நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, நேம் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, மேல வந்து கண்டிப்பா அந்த ரெட் கலர் கட்டத்தில வந்து நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க நான் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டோம். மேலா, ஃபீமேலான்றது கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு கீழ வாங்க. வந்தவுடனே செலக்ட் ஸ்டேட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு கீழ அப்படியே வாங்க. வந்ததும் அப்ளிகன்ட் ஆதார் டீட்டெயில்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில உங்களுடைய ஆதார் நம்பர போட்டுக்கோங்க. ஏன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அந்த மாரி வரும். சரிங்களா? ஏன்னா ஆதார் கார்டு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அது மாரி வந்துரும். அட்ரஸா இருக்கட்டும், உங்களுடைய நேமா இருக்கட்டும் எல்லாம். சரிங்களா? குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்களா, மறுபடியும் என்ட்ரி ஆதார் நம்பர்ன்னு கேட்கும். மறுபடியும் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. போட்டு ஓகே அப்படின்றத குடுத்துக்கோங்க. இங்க பாருங்க நான் போட்டுக்கிறேன். போட்டு ஓகேன்றது குடுத்துடுறேன். குடுத்த உடனே இங்க கேட்குது பாருங்க. ஆதார் கார்ட்ல எப்படி பெயர் இருக்கோ அதே மாரி இதில போட சொல்றாங்க. நீங்க கரெக்ட்டா போட்டுக்கோங்க. போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
கொடுத்த உடனே அதர் டீட்டெயிலில் வரும். இந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு நான் எதுவும் பண்ணலை. சரிங்களா? உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா இதே இருக்கட்டும். கரெக்ஷன் வேணுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே பாருங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்னு இருக்குது. இதில் வந்து இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பேன் கார்டில் புதிய நம்பர் இருந்துச்சுன்னா நல்லது தான். கீழே பாருங்கள் டெலிஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் ஒரு மொபைல் நம்பர். அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க. எஸ்டிடி கோடு ஏரியா எஸ்டிடி கோடு வேண்டாம். இமெயில் ஐடி கண்டிப்பாக போடணும். ஏன்னா இதில் தான் உங்களுடைய மெயில் எல்லாமே வரும். உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சா இல்லை என்ன பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் கரெக்டாக டைமுக்கு வந்துகிட்டே இருக்கும். கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணது இந்த மாதிரி வரும். ஃபோட்டோ மிஸ்மேட்ச், சிக்னேச்சர் மிஸ்மேட்ச். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், வேணான்னா கிளிக் பண்ண தேவையில்ல. சரிங்களா? கொடுத்துட்டு அந்த பேனில் ஃபஸ்ட்டு நிறைய பேன் கார்டு 2 பேன் கார்டு 3 பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை போடணும். கீழே பாருங்கள் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஐவின்றதை வந்து உங்களுடைய பெயர் எப்படி வேணுமோ அதை கொடுத்துட்டு ஹிம்செல்ஃப்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்க்ளோஸில் வந்து எத்தனை டாக்குமெண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நான் 2 தான் கொடுக்க போகிறேன். ஆதார் கார்டும் இதோடைய ஃபோட்டோ காப்பியாக பேன் கார்டோடைய ஃபோட்டோ காப்பியும் கொடுக்க போகிறோம். அதனால் 2ன்னு கிளிக் பண்ணிவிட்டேன். ப்ளேஸுன்றது இடத்துல வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ளேஸாக போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் வந்த உடனே கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சு. இதில் கரெக்ஷன் இன் நேம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஆதார் கார்டுன்னு கரெக்டாக இருக்குது. அது கீழே பாருங்கள் பேன் கார்டு காப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் காப்பி ஆஃப் பேன் கார்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலுன்னு கொடுத்தீங்களன்னா இதில் வந்து பிடிஎஃப்பில் உங்களுடைய ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோடு பண்ண உடனே எந்த மாதிரி வரும்ன்றதையும் காட்டிடுறேன். கரெக்டாக நீங்கள் பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து கிளியராக. ஏன்னா ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் வேணுன்றாங்க. இங்கே பாருங்கள் நான் டாக்குமெண்ட் ஸ்கேனர்லேருந்து பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்லிப் வரும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தெரிஞ்சிடும் உங்களுடையது. சரியா? எப்படி வரும் நேம், உங்களுடைய பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் வரும்ன்றதை காட்டும். வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், வேணான்னா எடிட்டும் பண்ணிக்கலாம். கண்டினியூன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கீழே பேமெண்ட் ப்ராசஸில் ஓகே கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் போட்டுட்டு கீழே வந்து அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுக்கணும். சரிங்களா? இருங்க நான் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஸ்பீடாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சின்றதுனால இவங்கள வந்து சரியாக என்னால் வீடியோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பொறுமையாக அப்ளை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களான்னு கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகிடும். கீழே பாருங்கள் கண்டினியூ பேமெண்ட்டுன்றதை நான் கிளிக் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பேமெண்ட் மோடுக்கு போகும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் கார்டு மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி மூலியமும் பண்ணிக்கலாம், ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி எது வேணாலும் வரும் ஆப்ஷன். உங்களுக்கு எது இருக்கோ உங்கள்கிட்ட ஃபோனில் அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் வந்து ரூ. 107. சரிங்களா? உங்களுடைய ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுன்றதுனால போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அந்த பேன் கார்டு. சரிங்களா? அதனால் ரூ. 107 அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ பாருங்கள் நான் கார்டு மூலியமா போட்டு இந்த மாதிரி பேமெண்ட் வந்துடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள் சப்மிட்டுன்னு கொடுக்குறேன். இங்கே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருவேன். சரிங்களா? பேமெண்ட் ப்ராசஸ்ஸு. ஏன்னா கார்டு மூலியமாக பண்ணதுனால வந்து கார்டுக்கு ஒரு ஓடிபி எந்த நம்பர் லிங்க்கில் இருக்கோ அதுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்த உடனே போட்டு நான் சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு எது மூலியமாக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரமாக இந்த வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லோவாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஓடிபி வந்துடுச்சு. நான் போட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பாருங்கள் பேமெண்ட்டும் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு அக்னாலேஜ் நம்பர் வரும். சரிங்களா? அதை வந்து ரிசிப்ட்டு இந்த மாதிரி வரும். பேமெண்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து ஆதார் கார்டில் லிங்க்கில் இருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு கீழே அக்ரி பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய கேஒய்சி முடிஞ்சிடும். சரிங்களா? முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கரெக்டாக முடிச்சிட்டிங்களா கரெக்ஷன் ஆகிடும். அடுத்து உங்களுடைய மெயிலுக்கும் வந்து கொடுத்த மெயிலுக்கும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, சப்மிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா கரெக்ஷனான ஒரு 10-15 நாளுக்குள்ளே வீட்டுக்கே கார்டு வந்துடும். இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் இனிஷியலை எப்படி போடுறது, பேர் பின்னாடி இனிஷியல் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். நம்ம வீடியோவை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி, இதுக்கு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கரெக்ஷன் பண்ணுறீங்க இல்லை அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.